இத்தனை நாள் இது தெரியாம போச்சே. சக்கரை நோய் அதிகரிச்சுட்டு போறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம சாதத்தை வடிச்சு சாப்பிடாம குக்கர்ல வச்சு சாப்பிடறதுதான். சோறு வடிக்காம குக்கர்ல வச்சு சாப்பிடுற ஆளா நீங்க? சாதத்தை வடிக்கும் பொழுது அந்த சாதத்தினுடைய கஞ்சியோட சேர்ந்து இனிப்பு சத்து ஸ்டார்ச் எல்லாம் குறைஞ்சிருது. அப்ப மிச்சம் இருக்கிற சாதத்துல கிளைசெமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி. அதை சாப்பிடும் போது சுகர் லெவல்ஸ் ஸ்பைக் ஆகாது. இனி நீங்க குக்கர்லயே சோறு வடிக்கலாம். எப்படின்னு சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு கிளாஸ் அளவு அரிசி வேகிற குக்கர்ல 3/4 கிளாஸ் வரை எடுத்துக்கலாம். எப்பவும் போடுற அளவை விட கம்மியா எடுத்துக்கணும். ஒரு குக்கர்ல ஒரு படி வேகும்னா அதுல 3/4 படி எடுத்துக்கலாம். இல்ல 2 படி வேணும்னா 1.5 படி 1.25 படி அப்படி எடுத்துக்கலாம். குக்கர் ஃபுல்லா வேகிற அளவுக்கு அரிசி வச்சீங்கன்னா நட்டுக்கு மேல வரை தண்ணி வைக்கணும். கம்மியா தான் வைக்கிறீங்க அப்படின்னா நட்டுக்கு கீழே தண்ணி வச்சுக்கலாம். இப்ப தேவையான உப்பு போட்டு விசில எடுத்துட்டு குக்கரை மூடணும். விசில பக்கத்திலேயே வச்சுக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்லயே இப்படி தண்ணி வர ஆரம்பிக்கும். தண்ணி வலிஞ்சு கீழே வரும்போது டக்குன்னு விசில எடுத்து போட்டுலாம். ஒவ்வொரு அரிசிக்கும் அரிசியை பொறுத்து டைமிங் வைக்கணும். நான் யூஸ் பண்ற அரிசிக்கு விசில போட்டு 1.5 நிமிஷம் வைப்பேன். சோ அரிசிக்கு தகுந்த மாதிரி 1ல இருந்து 1.5 நிமிஷம் வரை வைக்கலாம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வைக்கும் போது 1 நிமிஷம் வைங்க. வேகல அப்படின்னா கொதிக்க விட்டு வடிச்சிட்டு அடுத்த நாள்ல இருந்து டைமிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைங்க. அப்படி இல்லையா 1.5 நிமிஷம் வைங்க. அரிசி குழஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் டைமிங் கம்மியா வைங்க. வாட்ச் இல்லாட்டி டைமர் வச்சு கரெக்டா டைம் பாத்துக்கோங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு விசில்லாம் போன பிறகு எடுத்து பார்த்தோம்னா இப்படி சோறை வடிக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் இருக்கும். இப்ப சாப்பாடை வடிக்கிறதுக்கு குக்கரை ஓபன் பண்ணிட்டு உள்ள இருக்க பெல்ட்டை எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி ஒரு அன்ன கூட இல்ல ஏதாவது ஒரு சட்டி கிண்ணத்துல அப்படியே கவுத்தி விட்டு தண்ணி எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா குக்கர்லயே வடிச்ச சாப்பாடு ரெடி. 3/4 கிளாஸ் அரிசிலேயே 1 கிளாஸ் அளவு நல்லா பொழுன்னு குவான்டிட்டியும் நம்மளுக்கு அதிகமா வந்துரும். டைமும் வேஸ்ட் ஆகாது. 10 நிமிஷத்துலயே தண்ணி வந்துரும். விசில போட்டோம்னா டைமிங் பார்த்து ஆஃப் பண்ணிட்டு அடுத்து வடிச்சு விட்டுறதுதான் வேலை. இதுவே சட்டியில வச்சோம்னா பாத்துக்கிட்டே இருக்கணும். குக்கர்ல சாப்பிட்டே பழகிருச்சு அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கும். சட்டியில வடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்றவங்களுக்கும் இது சூப்பரான ஐடியா. இதுவே சின்ன குக்கரா இருந்துச்சுன்னா இப்படி ஒரு கிண்ணத்துல ஈஸியா வடிச்சு விட்டுக்கலாம். 12 லிட்டர் குக்கர் வரையும் நான் வடிச்சிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல போடுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க கேர் பண்ற ஒரு ஆள் குக்கர்ல சாதம் வச்சு சாப்பிடுறாங்க, இனிமேல் இப்படி வடிச்சு சாப்பிடுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு டேக் பண்ணுங்க. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கஞ்சியில குளுக்கோஸ் கண்டென்ட்லாம் அதிகமா இருக்கும். சோ இதை நீக்கிட்டு அதுல இருக்கிற வெறும் சாதத்தை சாப்பிடும்போது டயபெட்டிக் பேஷன்ஸ் அதை சாப்பிட்டாங்கன்னா சுகர் லெவல்ஸ் ஸ்பைக் ஆகாது. குக்கர்ல வச்சு சாப்பிடும்போது இந்த ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாம் அந்த சாதத்துல அப்படியே இறங்கிடுது. அதை நம்ம உடனே சாப்பிடும் பொழுது சுகர் லெவல்ஸ் ரைஸ் ஆயிடுது. இந்த கஞ்சில ஸ்டார்ச் மட்டும் கிடையாது. விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B5, விட்டமின் B6, விட்டமின் B9, ஃபோலேட், இந்த மாதிரி வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸும் இதோட சேர்ந்து வந்துருது. அது ஒண்ணுதான் இதுல ஒரு மைனஸ் பாயிண்ட். வளர்ற குழந்தைங்களுக்கு இந்த கஞ்சியை கொடுக்கலாம். விட்டமின் சத்து எல்லாம் கிடைக்கும். ஸ்டார்ச் அண்ட் குளுக்கோஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியா வெயிட் கெயின் ஆவாங்க.